அப்ப இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா இருந்தாலும், ரெண்டாவது சைனா இருந்தாலும், மூணாவது ஜெர்மனி இருந்தாலும், நாலாவது ஜப்பான் பின்னிட்டு தள்ளி, அஞ்சாவது இடத்துல நாலாவது இடத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் நம்ம வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்குன்னு சொல்றோமா. அதனாலதான் பொருளாதாரத்துல மேம்பட்ட ஒரு இந்தியால நம்ம இருக்கோம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி மக்களுடைய கரெக்டான ஒரு திட்டமிடல் தான், நிதி திட்டமிடல்னால தான் நாடு நல்லா இருக்கு, கவர்மெண்ட் பெரிய அளவு முன்னோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சார், ரொம்ப பெருசா இல்ல. ஏன் சார் மிடில் கிளாஸ் வந்து மிடில் கிளாஸாவே இருக்காங்க? எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க? மிடில் கிளாஸ் ஏன்னா நம்ம கீரனூர்ல நான் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன், என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், என் குடும்பத்துக்கான நீடு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு சர்வ் மை லைஃப். அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குது. நான் ஒரு சாப்பாடு கேட்டேன், போய் சாப்பாடு போய் பார்த்தேன், ஹோட்டல் 80 ரூபாய் தான் எனக்கு போதுமே. ஐ காட் 50,000, ஐ எம் கெட்டிங் சம் 50,000 salary வாங்குறேன், எனக்கு 80 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது, இது ஓகே தான். இதே சம்பளத்தை வச்சு நம்ம ஒரு சென்னையில பாம்பேல வாழ முடியாது. ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங்? ஏன் நம்ம மிடில் கிளாஸாவே இருக்கோம்? நல்லா சேர்த்து வைக்கிறோம், சீட்டு போடுறோம், பக்கத்துல இருக்கிறத கொடுத்து வாங்குறோம், தலைவர்கள ஒரு வேற ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்றோம். ஏன் நம்ம மாற முடியல? மேடம், ஏன் மிடில் கிளாஸாவே இருக்கும்? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் மேடம். ஆக்சுவலி நம்ம டீடைலா பேசல. மிடில் கிளாஸ்னா நம்மள வந்து நல்லா படிக்க சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போக சொல்லியிருப்பாங்க, நல்ல பணம் சம்பாதிக்க சொல்லியிருப்பாங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லவே இல்லை மேடம். ஓகே தானே சார்? நல்ல சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க, எங்க சேர்த்துக்குன்னு தெரியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்கேன், நல்ல ஒரு ஹோட்டல் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஹோட்டல் சரியா போல, உடனே நான் என்ன பண்றேன், ஒரு இரும்பு கடை ஆரம்பின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடை பாதி இரும்பு கடை பாதி வைக்கிறேன். எக்ஸல் செட்டிங்ஸா இருக்கும். என்ன பண்றது போறீங்களா? நான் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், சரியா போல, உடனே என்னோட மைண்ட் புத்திக்கு சமவீச புத்தியோட திங்க் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட் என்னை ரெஃபர் பண்றாரு, நீ இரும்பு கடை வை, நல்லா ஓடுன்னு சொல்றாரு. பாதி ஹோட்டல்ல பாதி இரும்பு கடை வச்சிருக்கேன், நல்லா ஓடுன்னு ஓடாதா? மக்கள் சாப்பிட வரப்ப அந்த ஹோட்டல் கடையில் சாப்பிடுவாங்க, குழம்பு இரும்பு வாங்கிட்டு போவாங்க. இப்படிதான் நம்ம சொல்றோம். என்னப்பா இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு கூடுதா, உடனே கோல்ட பாதி வாங்கு. இங்க ஒருத்தர் சொல்றாரு, இதை பாதி வாங்கு, மொத்தமா பார்த்து நிற்போம். ஆனா அது ஒரு சரியான திட்டமிடல் கிடையாது. அதுதான் ஒரு நம்ம வந்து ஒரு வடிவல் சார் மாதிரி கலையரசி மாதிரி சாரோட முன்னிலையில உள்ள நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் இதை வந்து அரேஞ்ச் பண்றாங்கன்னா, உங்களுக்கு சரியான திட்டமிடல் இருக்கணும். அவ்வளவுதான், உண்மையே கிடையாது. நீங்க மாஸ்டர்ஸ், நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல சூப்பரா இருப்பீங்க, நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல பெருசா இருப்பீங்க, நீங்க டாக்டர் பெரியாரா இருப்பீங்க, நீங்க ஐடில பெரியாரா இருப்பீங்க. ஹவு டு இன்வெஸ்ட்